தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது தமிழக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டினர். இதையடுத்து போலீசார் அந்த விவசாயிகளை கைது செய்தனர். திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு சுமார் 212 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்க வேண்டியிருக்கிறது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சர்க்கரை ஆலை மூடப்பட்டது. விவசாயிகள் ஏமாற்றப்படுவதை தடுக்க தனியார் சர்க்கரை ஆலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. தற்போது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 2000 கோடி மதிப்புள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை மற்றும் அது தொடர்புடைய சொத்துக்களை கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் வெறும் 147 கோடி ரூபாய்க்கு ஏலமெடுத்துள்ளது. ஆனால் அதன் பிறகும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என்ற குமரல் எழுந்திருக்கிறது. 14,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க 2017-18 மட்டும். அதே மாதிரி பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 விவசாயி கடன்காரராக இருப்பாங்க இந்த விவசாயத்தில், இந்த ஆலையை நம்பி வாழ்ந்தவங்களாம். ஆனால் எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த ஆலையை அரசு ஏற்றுக்கிற ஒரே தீர்வாக முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அந்த வழக்கில் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆலையை எடுத்து நடத்தலாம், இருந்த போதிலே எங்க நடத்தல. அதுதான் எங்களுடைய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். கடந்த 2022 நவம்பர் 30 முதல் தொடங்கி இன்று வரை 931 நாட்களாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கான தீர்வு மட்டும் இதுவரை கிடைக்கவில்லை. விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடுவது, விவசாயிகள் போடுகின்ற வழக்குகளை தள்ளி வைப்பது, ஆலைக்கு சாதகமான வழக்குகளை உடனடியாக தீர்வு காண்பது, இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே கரும்பு விவசாயிகள் பெயரில் ஆலை நிர்வாகம் வங்கிகளில் 300 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத நிலையில் வாங்காத கடனுக்கு விவசாயிகள் சிவில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்கள். விவசாயிகளுக்கே தெரியாம விவசாயிகிட்ட பொய் சொல்லி கையெழுத்து வாங்கி விவசாய பேர்ல சுமார் 300 கோடி ரூபாய் கடனை வாங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா விவசாய பேர்ல அந்த கடன் மட்டும் இருக்கே தவிர அந்த கரும்பு பணம், அந்த லோன் பணம் விவசாயியோட அக்கௌண்ட்ல ஏறாம அது சம்பந்தப்பட்ட அந்த ஆரூரான் சுகர் உடைய சம்பந்தப்பட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏறி அவங்க பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆனா விவசாய பேர்ல கடன் மட்டும் இருக்கு. இதனால சிவில் பிரச்சனையில சிக்கி விவசாயிகள் தவிக்கிறோம். இதனால விவசாயிகள் குழந்தைகளுக்கு கல்வி கடன் வாங்க முடியல, பயிர் கடன் வாங்க முடியல, பிறகு எந்த கடனுக்குமே ஹவுசிங் லோன், வேற எந்த லோனுக்கே எங்களால போக முடியாம வாழ்வாதாரத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். தங்களுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரியும் தங்கள் பெயரில் வாங்கிய கடனை சம்பந்தப்பட்ட நிறுவனம் வட்டியுடன் செலுத்துமாறும் வலியுறுத்தி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதையொட்டி பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை அருகே தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் வருகையின் போது கருப்பு கொடி காட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கான காரணம் என்னன்னா, எங்களுக்கான நிலுவைத் தொகையை NCLT-ல பாதியா காமிச்சதுதான் காரணம். முழு தொகையும் எங்களுக்கு வட்டியோட வேணும்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம். இதனால இந்த பேங்க்ல என் பேர்லயே 2 பேங்க்ல லோன் வாங்கி வச்சுட்டு இந்த ஆரூரான் சுகர்ஸ் மில்லு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க இப்ப வேற மில்லு எடுத்து நடத்துறாங்க. ஆல்ஸ் குரூப்புங்கிறவங்க புதுசா எடுத்து நடத்துறாங்க. அவங்கள கேட்டா எங்களுக்கு நாங்க NCLT-ல எடுத்தோம், இந்த காசை தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுக்கு தர வேண்டியது இவங்க 45 கோடி ரூபாய் தான் தருவேன்னு சொல்லி NCLT சொன்னதா ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்து வச்சுக்கிட்டு எங்களை இந்த மாதிரி மோசடியில வச்சிருக்காங்க. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரும்பு விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து தமது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. கரும்பு பணத்தை வட்டியோடு வாங்கிக் கொடு. காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்தசஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.